நாட்டப்பட்டவர்கள். சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிட்டேன். கர்த்தருடைய ஆலயம் என்பது என்ன சொல்லப்படல, அது இந்த கட்டடத்தில் சொல்லப்படல. அல்லது இந்த நடக்கிற சபையில மெம்பர்ஷிப்பா இருக்கிறீங்களா, உங்க பேர் எழுதப்பட்டிருக்கு, அவங்கள சொல்லப்படல. ஆலயம் என்னது? என்னமா? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறது, இவங்க தான் ஆலயம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட காரியத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ற உறுதியா இருக்கிறவங்க, சொல்லுங்க சொல்லுங்களேன், உறுதியா இருக்கிறவங்க தேவனுடைய பிரகாரம். இது தேவனுடைய பிரகாரம். கை காட்டுங்க எல்லாரும், இது சத்தமா சொல்லுங்க. இது தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பாங்களாம்? செழித்திருப்பார்கள். செழிப்பா இருப்பீங்க. நீ நாட்டப்படு, தேவ சமூகத்தில் நாட்டப்படு, தேவனுடைய சபையில நாட்டப்படு, தேவ பிரசன்னத்துல நாட்டப்படு, தேவனுடைய வார்த்தையில நாட்டப்படு. உன் பிரகாரம் எப்படி இருக்கும்? இல்லையே, நிறைய பேருக்கு நாட்டப்படவில்லை. சபைக்கு வாரீங்க, உலக பிரகாரமான ஆலயம் என்று சொல்லப்படுகிற கட்டடத்துக்கு வாரீங்க, ஆனா உண்மையான ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீங்களா? ஆலயம் என்னது? ஆலயம் என்னது? தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, அதில் நாட்டப்பட்டிருக்கிறீங்களா? தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அடுத்து வாசிங்க. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் விளங்க பண்ணும்படி கனி தந்து. இந்த வார்த்தையை நாம நானும் தான் ஆலயத்துக்கு போறேன்னு அப்படின்லாம் பெருமை பாராட்ட முடியாது, அப்படின்லாம் உரிமை பாராட்ட முடியாது. இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை வெறும் ஆலயத்துக்கு போறவங்க வர்றவங்க உரிமை பாராட்ட முடியாதுங்க. ஹல்லேலூயா. அவர் சமூகத்துல உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணர்வே நாளெல்லாம் நினைவே, நல்வுணவே நாளெல்லாம் நினைவே, உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு. அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்களா? 14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு எப்படி இருப்பார்? கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்களுக்கு விளங்க பண்ணுவார் ஆண்டவர். கர்த்தர் உத்தமர், கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுவார். உங்களுக்கு எப்படி விளங்க பண்ணுவார் தெரியுமா? வாசிங்க அடுத்து. விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதானாலும் கனி தந்து. இந்த வார்த்தை நான் நம்புறேங்க. அல்லேலூயா.
எனக்கு எவ்வளவு முதிர் வயது ஆனாலும் சரி, நான் என்ன செய்வேன்? புஷ்டியும் பசுமையுமா இருப்பேன். நம்புங்களேன். ஆமென் சொல்லுங்க.